147:14 சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவாராம். அல்லேலூயா. ஏசப்பா உங்களுடைய எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிறாராம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அநேக நேரங்களில் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சமாதானம். அந்த சமாதானம் மட்டும் இருந்துட்டால் போதுன்ற அளவில் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக நம்மளுடைய சமாதானம் அப்பப்போ நம்மளை விட்டு போய்விடுகிறது. நம்ம இந்த சமாதானத்தை இழக்கும் போது நம்மளுடைய நிம்மதியை இழந்து போகிறோம். நம்ம ஒரு வேதனைக்குள்ளே போயிடுறோம், நம்ம ஒரு கஷ்டத்துக்குள்ளே போயிடுறோம். அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியாது. அந்த சமாதானம் மட்டும் மனசில் இல்லைன்னா வெறுமையாக ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த வெறுமை அந்த யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறார். மனிதர்கள் தான் அடுத்தவங்க சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு, அடுத்தவங்க சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அநேக நேரங்களில் உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யார் மூலமாக வேணும்னாலும், ஒரு ஆஃபீஸில், ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில், எப்படியோ நம்ம சமாதானம் போயிடுது. ஏன் அதிகப்பட்டு சில நேரங்களில் ஆவிக்குரிய ரீதியில் கூடி பார்த்திங்கன்னா நம்ம ஆவிக்குரிய மனிதர்கள் நிமித்தமாகவே நம்மளுடைய சமாதானம் போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள் தானே, மனுஷியத்தில் தானே நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது யார் மூலமாக உங்கள் சமாதானம் உங்களை விட்டு போனாலும் அவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளை ஆக்குவேன் என்றார். அப்போ இந்த சமாதானத்தை உங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? ஏசப்பா மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த சமாதானத்தை ஏசப்பா தானே எடுக்க முடியும். ஆனால் அவர் எடுக்க மாட்டார். கொடுக்கிறது ஒருத்தர், எடுக்கிறது இன்னொருத்தராக விடவே கூடாது. நம்ம ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தா அவர் தான் எடுக்க முடியும். அப்போ ஏசப்பா கொடுக்குற சமாதானத்தை மனிதர்கள் எடுக்கிறதற்கு, அவர்கள் அதை திருடிட்டு போகிறதுக்கு நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்றோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இது ஏசப்பா எனக்கு கொடுத்த சமாதானம், அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் அந்த சமாதானம் என்னிடத்துலேருந்து போக நான் விட மாட்டேன். அந்த வைராக்கியம், அந்த நம்பிக்கை, அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணுங்க. அது இருந்தால் போதும், அந்த சமாதானத்தை நம்ம காத்துக்க முடியும். சமாதானம் நமக்குள்ளே இருந்துட்டாலே பெரிய மலையை பெயர்த்து போட்ட மாதிரியான ஒரு தைரியம் நமக்குள்ளே வந்துடும், ஒரு நிம்மதி வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். சமாதானம் இல்லைன்னா தெளிவே இல்லாமல் போயிடும், குழப்பமான ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்ம போயிடுறோம். அது நமக்கு வேணாம். கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அதை நீங்கள் நல்லா